அனைவருக்கும் எனது காலை வணக்கங்கள். மக்களே, 24வது வருட களப்பணி ஓரளவு நம்மால் செய்ய முடிந்ததை செய்துவிட்டோம். பலருக்கு அதில் மனக்குறைகள், வருத்தங்கள், வேதனைகள் எல்லாம் இருக்கின்றது. ஆனால் 26க்கு அவ்வாறு நாம் செய்யக்கூடாது. 26க்கு நன்றாக உழைக்கக்கூடிய களப்பணியாளர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை வைத்து பூத் ஒர்க் பார்க்க வேண்டும். பூத் ஒர்க் என்றால் என்ன என்று கேட்டால் அவர்களுக்கு எடுத்து சொல்ல தெரியவில்லை, இவ்வளவு வருடம் வேலை பார்த்தவர்களுக்கு. இனி பூத் ஒர்க் ட்ரைனிங்கை கொடுத்து மக்களிடம் சென்று வாக்குகளை சேகரிக்கும் பணியை நாம் தொடங்க வேண்டும். 26வது வருட எலெக்ஷன் சற்று கடினமாகத்தான் இருக்கும். ஏனென்றால் 24க்கே நாம் சரியாக உழைக்கவில்லை. பூத் ஒர்க் பேசிக், அந்த பேசிக்கை நாம் சரியாக செய்யவில்லை என்றால் கட்சி ஆட்டம் கண்டுவிடும். இதை சொல்வதற்கு எனக்கு வருத்தமாகத்தான் இருக்கிறது. 25 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் பிஜேபியில், 26 வருடம் பழம் தின்று கொட்டை போட்டிருக்கேன் என்று சொல்பவர்கள் எல்லாம் பூத் ஒர்க்கே செய்யவில்லையே. ஆளுக்கு எத்தனை மெம்பர்களை அவர்கள் சேர்த்திருக்கிறார்கள்? நான் கேட்கிறேன், என்ன வேலை செய்திருக்கிறார்கள்? பதவி மோகம் அவர்களை பாடுபடுத்தி இப்பாடு அலைகழித்து கொண்டிருக்கிறது. ஓரளவு தான் அண்ணாமலையால் பழம் பெருச்சாலைகளை களையெடுக்க முடிந்தது. இப்பொழுது இன்னும் களையெடுக்க வேண்டும். அவ்வாறு களையெடுத்தால் மட்டுமே பிஜேபி உயிர் வாழும். தமிழகம் பூராக மக்களிடம் பணத்தை கொள்ளையடித்திருக்கிறார்கள் பெருச்சாளிகள். அவர்களை எல்லாம் கண்டிப்பாக இந்த முறை அண்ணாமலை நீக்காவிட்டால் பிஜேபி கட்சியை தேட வேண்டியதாக இருக்கும் மேப்பில். இதை நான் சொல்வதற்கு வருத்தம்தான் படுகிறேன், வேறு வழி தெரியவில்லை, அதனால் நான் சொல்லுகிறேன். மக்களே, பூத் ஒர்க் செய்யாமலே ஏமாற்றி பூத் ஒர்க்கில் வேலை பார்க்கும் நபர்களுக்கு சாப்பாடு, தண்ணி, காஃபி, டீ எதையுமே சரியாக கொடுக்காமல் களப்பணி இவர்கள் ஆட்டினார்களாம். இவர்களுக்கு எல்லாம் நாம் சலாம் போட வேண்டுமாம். இவர்களெல்லாம் அப்புறப்படுத்த வேண்டியது அண்ணாமலை அவர்களின் டியூட்டி. இதை அவர் கண்டிப்பாக செய்ய வேண்டும். இதை ஒரு பொது ஜனமாக நான் கூறுகிறேன். அவருக்கு பழைய பிரிச்சாலைகளை எடுத்துவிட்டு அது மாவட்டம், வட்டம், சதுரம் என்ற அந்த பெயர்களை சொல்லும் போதே எரிகிறது எனக்கு. என்ன மாவட்டம், வட்டம், சதுரம்? மக்கள் யார் உழைத்தார்களோ அவர்களுக்கு அங்கு அங்கீகாரமே கிடைக்கவில்லை. முதலில் அண்ணாமலை அவர்கள் முதலில் அதையெல்லாம் செக் செய்ய வேண்டும். பிறகுதான் கட்சியில் எல்லாம் நடக்கும் ஒழுங்காக. இதனை அண்ணாமலைஜி அவர்கள் கருத்தில் கொள்வார் என்று நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். இல்லாவிட்டால் பிஜேபியை ரஜினி சொல்வது போல சிஸ்டம் சரியில்லை என்று தான் நாம் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். சிஸ்டம் எப்படி சரி செய்யப்பட வேண்டும்? அனைத்து பழம் பெருச்சாலைகளையும் தூக்கி எறியப்பட வேண்டும். சும்மா வருவதும் போவதும், அவர்கள் எந்த மக்களையும் சேர்க்கவில்லை. ஒவ்வொருத்தரும் எத்தனை பேர் சேர்த்தார்கள்? என்ன செய்தார்கள்? அவர்கள் கீழ் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்றே தெரியாது. பட்டமும் பதவியும் அவ்வளவு மண்டை கர்ப்பம் அவர்களுக்கு அதிகமாகிவிட்டது. தயவு செய்து அண்ணாமலைஜி இதனை களையெடுக்கவில்லை என்றால் பிஜேபி இங்கு தமிழ்நாட்டில் உயிர் வாழாது. நன்றி, வணக்கம்.